ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 33ാമത് ശ്ലോകം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളാക്കും ഇതിലെയും ഉള്ളത്. ஒற்ற வரியில இருக்கிற நாமங்களோடு நடுவில் பிரிக்கப்படாது அப்படிங்கிறதுனாலே ஆக்கும் ஒவ்வொரு தடவையும் ஸ்லோகங்களில் எத்தனை அக்ஷரங்களோடு கூடின நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கிறது. காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுரசூன்யகா ब्रह्मोपेन्द्र महेन्द्रादिदेव संस्तुत वैभवा. ബണ്ടാസുരനെ അവനോട് രാജധാനിയാണ് ശൂന്യകത്തോട് കൂടിയിട്ട് കാമേശ്വരാസ്ത്രത്താലെ ദഹിപ്പിച്ച ലളിതാംബികை பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் இப்படி இருக்கிற தேவர்களால ஸ்துதிக்கப்பட்ட வைபவத்தோடு கூடி இருக்கிற லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகையை ஸ்துதிக்கிறார். 82வது நாமம் காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுரசூன்யகா. சபண்டாசுரசூன்யகா பண்டாசுரனை அவனோடு நகரமான சூன்யகம் அப்படிங்கிற நகரத்தோடு கூடிட்டு காமேஸ்வராஸ்திர நிர்தக்தா காமேஸ்வரனோடு அஸ்திரத்தால கம்ப்ளீட் ஆயிட்டு நசிப்பிச்சவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. ലളിതോപാഖ്യാനത്തിലെ ദേവിയോട് ചരിതത്തിലേന്താക്കും വാഗ്ദേവികൾ 1000 നാമങ്ങൾ எடுத்து லலிதாம்பிகை தேவியை ஸ்துதிக்கிறது. லலிதோபாக்கியானத்திலே இருக்கிற தேவியோடு சரிதத்திலேந்தாக்கும் அந்த நாமங்கள் எல்லாம் வாக்தேவிகள் எடுத்திருக்கா. தன்னந்தனியா இருக்கிற பண்டாசுரனாக்கும் இப்போ உள்ளது. அந்த பண்டாசுரனை காமேஸ்வராஸ்திரத்தால தேவி நிகிரகம் பண்றா. கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாதக்கு நிர்தக்தம் നന്നായിട്ട് ദഹിപ്പിച്ച ബണ്ടാസുരനെ. ബണ്ടാസുരനോട് നഗരമാക്കുമേ ശൂന്യകം. സ ബണ്ടാസുര ശൂന്യക ബണ്ടാസുരനോട് നഗരமான ശൂന്യകത്തോട് കൂടിയിട്ടാക്കും ദേവി ബണ്ടാസുരനെ നിഗ്രഹിച്ചത്. பண்டாசுரனோடு கூட சூன்யகம் அப்படிங்கிற அவனோட நகரமும் இல்லாம ஆயிடுத்து. அதுக்கப்புறமா யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. காமேஸ்வரிக்கு யுத்தம் செய்யறதுக்கு அங்க பண்டாசுரன் இல்லை அப்படிங்கிறதுனால யுத்தம் ஸ்டாப் ஆயிடுத்து. 83வது நாமம் ब्रह्मोपेन्द्र महेन्द्रादिदेव संस्तुत वैभवा. பிரம்மா உபேந்திரன் மகேந்திரன் இப்படி இருக்கிற தேவர்களால ஸ்துதிக்கப்பட்ட வைபவத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். பிரம்மா உபேந்திரன் அப்படின்னா விஷ்ணு, மகேந்திரன் அப்படின்னா இந்திரன், ஆதி தொடங்கின தேவ சம்ஸ்துத வைபவா தேவர்களால ஸ்துதிக்கப்பட்ட வைபவத்தோடு கூடி இருக்கிற லலிதாம்பிகை.
അതിഥി ദേവിയോട് പുത്രനായിട്ട് ഉപേന്ദ്രൻ, അതിഥി ദേവിയോട് 12 പുത്രர்கள், 12 ആദിത്യர்களாக்கும். அந்த 12 ஆதித்யர்களில 12வது புத்திரனாக்கு ഉപേന്ദ്രൻ. அதிதி தேவியோட புத்திரன் தான் இந்திரன். அப்ப இந்திரனோடு தம்பியாக்கும் உபேந்திரன். அப்ப உபேந்திரன் சொல்லறதும் விஷ்ணுவாக்கும் அப்படின்னாக்கும் பார்த்தோம். அதிதி தேவியோடு துவாதச ஆதித்யர்களாயிருக்கிற 12 புத்திரர்களில உபேந்திரன் அப்படிங்கிறது விஷ்ணுவோட அவதாரமாக்கும். மகேந்திரன் சொன்னது இங்க தேவேந்திரனைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. பண்டாசுரன் இல்லாச்சானோட எல்லாருக்கும் സ്വസ്ഥത ഉണ്ടാച്ച് ദേവர்களுക്കെല്ലാം അവാവാളോട് സ്ഥാനമാനങ്ങൾ കൊടുത്തത്. ആർക്കും ഭയം ഇനി വേണ്ട, എല്ലാവർക്കും നിമ്മതിയാ ഇരുந்துக்கலாம். அதனால எல்லாரும் தேவியை ஸ்துதிச்சா. எப்பெல்லாம் ஆக்குமோ தேவர்களுக்கு ஆபத்து காலம் வருது, அப்பெல்லாம் தேவர்கள் அம்பாளை പ്രാർത്ഥിപ്പാ. ദേവകളെ രക്ഷിக்கிறதுக்கு ദേവി ഓടി വരവും ചെയ്വൾ. സജ്ജനങ്ങൾ ആപത്ത് കാലത്തിലെ ദേവിയെ മനമുരുകി കൂപ്പിട്ടാനാ ദേവി സജ്ജനങ്ങളെ കാപ്പാത്തുறதுக்கு ഓടി വരുവൾ. നമുക്കുള്ള ദൈവിക ശക്തിയും അസുര ശക്തിയും ഇருக்கு. അസുര ശക്തി മുന്നിട്ട് നിൽക്കറത്ത നമ്മൾ അസുരர்களാക്കും, ദൈവിക ശക്തി മുന്നിട്ട് നിൽക്കറത്ത നമ്മൾ ദേവர்களാക്കും. പൊതുജനം പലവിധം. ചിലവാ നല്ല സ്വഭാവത്തോട് കൂടിയിട്ട് ആരെയും ഉപദ്രവിക്കാതെക്ക് വാഴുക, ചിലവാ അടുത്തവാളെ ഉപദ്രവിച്ചിട്ട് വാഴുക. അടുത്തവാളെ ഉപദ്രവിച്ചിട്ട് വാഴറവാളാക്കും അസുരഗണത്തിലെ പെട്ടവ. ആരെയും ഉപദ്രവിക്കാതെക്ക് ഇരിக்கிறവാളാക്കും ദേവഗണത്തിലെ പെട്ടവ. அப்ப ஆரையும் உபதிரவிக்காதக்கு இருக்கிற சத்குணிகள் அம்பாளை பிரார்த்திக்கிறத அம்பாள் அங்க அவளுக்கு சப்போர்ட் ஆயிட்டு துஷ்ட புத்தி இருக்கிறவாளை சிட்சிப்பள். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுரசூன்யகாம் ब्रह्मोपेन्द्र महेन्द्रादिदेव संस्तुत वैभवाम्. कामेश्वर अस्त्र निर्दग्ध सबंडासुर शून्यगा. कामेश्वरास्त्र, காமேஸ்வர அஸ்திரத்தோடு அக்னி அப்படிங்கிற அர்த்தத்துல காமேஸ்வராஸ்திரம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அஸ்திரத்தை அக்னிக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொல்லப்படுறது. காமேஸ்வராஸ்திர நிர்தக்த, அந்த அக்னியால தகிப்பிக்கப்படுறது. சபண்டாசுர சூன்யகா, சபண்ட பண்டாசுரனோடு கூடின அசுர அசுர கூட்டங்களை சூன்யகா சூன்யமாயிட்டும் இல்லாம பண்ணப்படுறது. காமேஸ்வராஸ்திர காமேஸ்வர அஸ்திர நிர்தக்த சபண்ட அசுரசூன்யகா சபண்டாசுரசூன்யகா. பிரம்ம உபேந்திர மகேந்திர ஆதி தேவ
സംസ്തുത വൈഭവ. ബ്രഹ്മോപേന്ദ്ര, ബ്രഹ്മ ഉപേന്ദ്ര കൂട്ടിച്ചേർത്ത് ചൊല്ലറതാക്കുമെങ്കിൽ ബ്രഹ്മോപേന്ദ്ര മഹേന്ദ്ര ആദി, മഹേന്ദ്രാദി ദേവ സംസ്തുത വൈഭവ. സമസ്ത பதங்கள் நாமங்களுக்குள்ள எப்படியாக்கும் இன்க்ளூடா நிக்கிறது அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்க்குறோம்.